வணக்கம். விஜயை பார்த்து அச்சப்படும் அதிமுக, திமுக. கிருஷ்ணசாமி. விஜய்க்கு விஜயகாந்தை விட அதிக செல்வாக்கு உள்ளது. டிடிவி தினகரன். விஜய் அவர்கள் சமீபத்தில் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் என்ற 4 மாவட்டங்களில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்துள்ளார். இந்த 4 மாவட்டங்களிலும் விஜய் எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் கூடுகிறது. மேலும் விஜய் யாருக்கும் காசு கொடுத்து கூட்டி வருவது இல்லை. தன்னெழுச்சியாக மக்கள் அனைவரும் விஜயை ஆதரிக்கிறார்கள். ஒவ்வொரு சாலை சந்திப்பின் பொழுதும் விஜய் வரக்கூடிய இடங்களில் மக்கள் தன்னெழுச்சியாகவே அங்கு கூடி விஜயை வரவேற்கிறார்கள். இது ஆளும் திமுகவிற்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் திமுகவின் அமைச்சர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக விஜய் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். விஜய் ஆரம்பத்தில் திருச்சி, அரியலூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை முடித்திருந்தார். அப்பொழுது KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, SS சிவசங்கர் போன்றவர்கள் பதிலளித்திருந்தார்கள். மேலும் பெரியசாமி, சுப்பிரமணியனும் பதிலளித்திருந்தார்கள். தற்பொழுது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை முடித்திருந்தார். இப்பொழுது PTR ராஜா, சுப்பிரமணியன் போன்றவர்கள் பதிலளித்து வருகிறார்கள். இந்த பதில் திருப்தி அளிக்கும் வகையில் இல்லை என முதலமைச்சரே பதிலளிக்கக்கூடிய நிலையில் உள்ளது. அதாவது விஜய் அவர்களின் சுற்றுப்பயணம் திமுகவை கதறவிட்டுள்ளது என்று பலர் விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆனால் ஒரு சிலரோ விஜய் தேவையில்லாமல் பேசுகிறார், அவர் கூறுவதில் உண்மை இல்லை என திமுக அனுதாபிகள் கூறினாலும் கூட மக்கள் அனைவரும் விஜயை நம்புகிறார்கள். திமுக, அதிமுக என்ற இரு கட்சிகளும் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து எந்தவித நன்மையும் விளையவில்லை. புதியதாக விஜய் வரட்டும் என்று எளியவர்கள், சாமானியர்கள், வயதானவர்கள் கூட கூறுகிறார்கள். இளைஞர்கள் தான் விஜயை ஆதரிக்கிறார்கள் என்ற கருத்துக்கள் மாறி வயதானவர்களும் விஜயை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். இதுதான் தற்பொழுது ஆளும் தரப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. என்னதான் விஜய்க்கு கூட்டம் கூடினாலும் அது ஓட்டாகாது என பல பேர் கூறி வருகிறார்கள். புதிய தமிழகம் கட்சியின் தலைவரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழகத்திலேயே அரசியல் அரங்கத்தை அதிர வைத்தவர் விஜய் மட்டுமே. இவர் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு புதிய அறைகூவலை விடுத்துள்ளார். இதற்கு முன்பாக திமுகவும் அதிமுகவும் இந்த தமிழகத்தை 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி செய்து வருகிறார்கள். ஒரு முறை கூட இவர்கள் தங்களோடு கூட்டணி வைத்த கட்சிகளை மதித்ததும் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்களித்ததும் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் புதியதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது வரவேற்கத்தக்கது. மேலும் விஜய்க்கு அதிக அளவு கூட்டம் கூடுகிறது. வரும் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் நிகழும். விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். விஜய் அவர்கள் அறிவித்தால் நாங்கள் இது பற்றி பரிசீலிப்போம் என்று கூறியிருந்தார். மேலும் அமமுகவின் பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்களும் விஜயகாந்துக்கு ஒரு காலத்தில் தன்னெழுச்சி மிக்க தொண்டர் படை அதிகமாக இருந்தது, அதை நான் கண்கூடாக நேரில் பார்த்தேன். தற்பொழுது விஜய் அவர்களுக்கு அதைவிட அதிகமான தன்னெழுச்சியான மக்கள் படை உள்ளது. இதை வைத்து அவர் வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்திவிட முடியும். நாங்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றுதான் ஓரணியில் தொடர்ந்து இருந்தோம். ஆனால் NDA கூட்டணியில் தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் வெளியேறிவிட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதன் மூலம் டிடிவி தினகரன் அவர்களும் விஜயோடு கூட்டணி அமைக்க சம்மதித்து விட்டார் என்றுதான் கூறப்பட்டு வருகிறது. மேலும் OPSம் தற்பொழுது நிலையில் தனித்த நிலையில்தான் இருந்து வருகிறார். இப்படி கிருஷ்ணசாமி, OPS, டிடிவி தினகரன் போன்றவர்கள் விஜயோடு கூட்டணி வைத்தால் விஜயின் வாக்கு வங்கி மேலும் உயரும். குறிப்பாக விஜய்க்கு தற்பொழுதே ஒரு தொகுதியில் 12லிருந்து 15% வாக்கு வங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இவற்றை வைத்து பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் விஜயின் செல்வாக்கு மென்மேலும் உயரும் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது ஆளும் தரப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருந்து வருகிறது. நன்றி.